வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகளே 24 சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் டிக்கா பீஸா கோதுமை மாவுல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் டிக்கா பண்றதுக்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மசாலால. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம். 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல, அது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, ஒரு லெமன் எடுத்திருக்கேன், பாதி லெமன். இது வந்து முட்டைத்தூள். உங்கள்கிட்ட ஜீரகத்தூளும் பெப்பரும் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இது என்னன்னா ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நான் ட்ரையாக அரைச்சி வச்சிருக்கேன் முட்டைக்கு போடுறதுக்காக. அந்த தூள் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் நான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் பீஸாவில் போடுறதுனால. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா லெமன் சேர்த்திருக்கேன், பாதி லெமன் புளிஞ்சு ஊத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா உள்ளங்கையில வச்சு கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. உங்களுக்கு சிக்கன் டிக்கா பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி மஷ்ரூம் டிக்கா வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான், ஆனால் வந்து நம்ம ஆனியன், கேப்சிகம் எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். அந்த மஷ்ரூம் டிக்கா வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே இருக்க ஐகான்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ முழுசாக சேர்த்துக்கிறேன் 5 பீஸையும். டிக்கா பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நான் பீஸால சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சிக்கன் டிக்கா மட்டும் பண்ணுறீங்கன்னா இதே ஸ்கியூவர்ஸில் வந்து குடமிளகா, ஆனியன் எல்லாமே ஸ்கியூவர்ஸில் சேர்த்து தோசை தவால கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் நைட்டு டின்னருக்கு வந்து இதை வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் மதியானம் 12 மணிக்கே இந்த மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஓவர் நைட் நீங்கள் அடுத்த நாள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் கூட இந்த மசாலாலாம் போட்டு சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு மேக்னேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொண்டு போய் வச்சுட்டு அதை நல்லா ஊற விட்டுருங்க. எந்த அளவுக்கு அது மேக்னேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனோட நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். மினிமம் 1 மணி நேரமாவது இந்த மாதிரி ஊறணும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம கோதுமை மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் அந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் வந்து மாவு எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்து அவன்லேயும் பண்ண போகிறேன், பேன்லேயும் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் 2 பீஸா பண்ணுற மாதிரி. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல தயிர் ஊற்றிருக்கேன். தயிரோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம். ஈஸ்ட் சேர்க்காம இதே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஈஸ்ட் சேர்த்து செல்றீங்கன்னா ஈஸ்ட்டும் சுகரும் ஒரு வார்மான வாட்டரை ஊற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றியே பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு பால் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா இழுத்து மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி மாவுங்கிறனால. மைதா மாவுல நீங்கள் ஈஸ்ட் சேர்த்து பண்ணுறீங்கன்னா நல்லா நீட் பண்ணி ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட் சேர்த்து செஞ்சீங்க மைதா மாவுலனா மினிமம் 2 hours அது ஊறணும். நம்ம இந்த வீட் ஃப்ளேவரில் செய்கிறது மினிமம் 1 hour அது வந்து நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் பிசைஞ்சிருக்கேன். நல்லா பால் மாதிரி வந்துருச்சு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி 1 hourக்கு நான் அதை மூடி வச்சு ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து டிக்கா பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் பீசஸை அதில் வந்து 2 சைடும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டேன். இப்போ 2 சைடும் சிக்கன் வந்து நல்லா வந்துருச்சு.
இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் தனியா. அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் அந்த மாவை வந்து 2 உருண்டையா வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து அவன்ல செய்யறதுக்கு, இன்னொன்று வந்து பேன்ல செய்யறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அவன்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் உருண்டையை வந்து நல்லா சப்பாத்தி கட்டையில ரவுண்டா தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி மீடியமா பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னா போச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். இப்போ வந்து நான் அவன்ல வைக்க போற பிளேட்ல வந்து பட்டரை வந்து லைட்டா பிரஷ் பண்ணிக்கிறேன். பிரஷ் பண்ணிட்டு அந்த ஓரத்துல நல்லா பிரஸ் பண்ணி விடுறோம், ஒரு ஈவனா இருக்கிறதுக்காக. நல்லா அந்த ஓரத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து இன்னைக்கு கிசான்ல வர பீஸா சாஸ் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க பீஸா சாஸ் இல்லைன்னா நார்மலா கெச்சப் வச்சு கூட பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பீஸா ட்ரை பண்றப்ப பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருந்தேன். அந்த பன்னீர் பட்டர் மசாலா லைட்டா பெப்பர் நிறைய தூவி ஹீட் பண்ணிட்டு அதை தான் இது மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுவும் டொமேட்டோ கெச்சப்பும் ஸ்ப்ரெட் பண்ணி தான் நான் பண்ணினேன். இன்னைக்கு வீடியோக்காக பெர்ஃபெக்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பீஸா சாஸ் வந்து கிடைச்சது, அதனால வாங்கி பண்றேன். நீங்க பன்னீர் பட்டர் மசாலா பெப்பர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நார்மலா வீட்ல ஆனியன் சட்னி செய்றீங்க அப்படின்னா அதுவும் கெச்சப்பும் சேர்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உங்களால என்ன முடிஞ்சதோ அதை நீங்க சேர்த்து பண்ணிக்கலாம். இல்ல வெறும் கெச்சப் மட்டும் போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெச்சப் அப்புறம் இதெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஹாட் அண்ட் ஸ்வீட் கெச்சப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலா இந்த சாஸ் கெச்சப் ரெண்டும் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோர்க்கால வந்து அதை குத்தி விட்டுக்கணும் எல்லா சைடும். நான் மறந்துட்டேன், அதனால இப்போ செய்யறேன். நீங்க கெச்சப் சாஸ் ஊத்துறதுக்கு முன்னாடியே ஃபோர்க்கால ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது எதுக்காகனா நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டிருக்கனால அது கொஞ்சம் வந்து உப்பி வரும். அது அப்படி வராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். நான் வந்து இன்னைக்கு மில்கி மிஸ்ட்ல மோசிரோலா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்க இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நார்மலா கியூப்ல வர சீஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பர்கர்ல போடுற சீஸ் கூட அதுல சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப நார்மலா கியூப் சீஸ் தான் சேர்த்தேன், அதுவுமே நல்லா டேஸ்டா தான் இருக்கும். மோசிரோலானா கொஞ்சம் கடையில கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப சீஸியா நல்லா இழுக்கிறப்ப சீஸியா வர மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம மோசிரோலா சேர்க்கிறோம். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா வந்து சீஸ் ஆட் பண்ணிட்டு குடமிளகா வந்து நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 கார்லிக்கை சின்ன சின்னதாக துருவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, அதனால நான் வந்து கார்லிக் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் டொமேட்டோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நான் சேர்க்கல. எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு அது பிடிக்கல, வேண்டாம்னு சொல்லிட்டான், அதனால நான் டொமேட்டோவும் சேர்க்கல. அப்புறம் ஆனியனும் வந்து நான் நீள நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சிக்கனை வந்து டிக்கா பண்ணோம்ல, அதை சின்ன சின்னதாக கையாலே பிச்சு வச்சிருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் டிக்காவாக சேர்த்துக்கலாம், இல்லை பிளேனா மஷ்ரூமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக தின் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் போய் செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் செலக்ட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் வீட்லேயே நல்லா காஞ்ச வர மிளகாயை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைச்சது, அதனால நான் சேர்த்துக்கிறேன் இதை. அடுத்தது நான் கொஞ்சமாக ஆரிகனோ சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மிக்சட் ஹெர்ப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஆரிகனோ சேர்த்துட்டு திரும்பி கொஞ்சமாக மேலே சீஸ் தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அவனில் வந்து இதை பேக் பண்ண போகிறோம்.
கன்வென்ஷன் மோட்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டார்ட் பட்டனை வந்து 2 வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆயிக்கும். என்னோட அவன்ல வந்து ப்ரீ ஹீட்டுக்கு வந்து டைமிங்லாம் செட் பண்ண வேண்டியல, அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ஹீட் ஆயிக்கும் டைம் எடுத்து. ஆனா எப்போதுமே ப்ரீ ஹீட் பண்றப்ப வந்து இந்த ஸ்டாண்டு, நம்ம வைக்க போற ஸ்டாண்டை வந்து உள்ள வச்சுதான் ப்ரீ ஹீட் பண்ணணும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ப்ரீ ஹீட் ஆனோன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிளேட்ல ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸா வந்து உள்ள வச்சுட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இன்னைக்கு செட் பண்ணிக்கிறேன். to 25 மினிட்ஸ் ஆகும். மினிட்ஸ் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை வந்து நான் பிரஸ் பண்ணிக்கிறேன். அது ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல நம்ம பேன்ல பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல பண்றதுக்கு திரும்பியும் நான் வந்து கொஞ்சமா வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி கடையில தேய்ச்சி வச்சிருக்க அந்த மாவை நம்ம ஏற்கனவே பண்ண அதே சேம் மெத்தட் தான், பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோர்க்கால நல்லா குத்தி விட்டுக்கோங்க எல்லா சைடும். பீஸா சாஸ் வந்து ஆட் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கெச்சப் மட்டும் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து ஆனியன் சட்னி எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக வந்து கெச்சப் போட்டுக்கிறேன். கெச்சப் போட்டுட்டு நான் ஏற்கனவே வந்து அவனில் வச்சதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணும், சீஸு, கேப்சிகம், அப்புறம் வந்து ஆனியன், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, அதுக்கப்புறமா திரும்பி கொஞ்சமாக சீஸ். நம்ம தேவைக்கேற்ப உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கணும்னா கொஞ்சம் சீஸ் நிறையா துருவிக்கோங்க, சீஸ் கம்மியாக வேணும்னா சீஸ் கம்மியாக துருவிக்கோங்க. ஆனியன் கேப்சிகலாமே உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சிக்கன் டிக்காவை வந்து அதில் மேலே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஆரிகனோ, அப்புறமா எகைன் கொஞ்சமா சீஸ். உங்கள்கிட்ட ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஆலிவ்ஸ் இல்லை, கிடைக்கவும் இல்லை, அதனால நான் சேர்க்கல. இப்போ பேன்ல வச்சதை கொண்டு போய் கேஸ்ல வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகுற வரையும் வேக விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சு வேக விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும் 10 மினிட்ஸும். அந்த சைடு அவன்ல, இந்த சைடு பேன்ல வந்து நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப அவன்ல உள்ள டைமிங் வந்து முடிய போகுது. நம்ம வச்ச 20 மினிட்ஸ். ஸ்டவ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு திறந்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம பிளேட்டை. ஃபர்ஸ்ட் டைம் அவன் யூஸ் பண்றவங்களுக்காக சொல்றேன், கண்டிப்பா க்ளவுஸ் போட்டு தான் நீங்க எடுக்கணும். இப்போ நம்ம பேன்ல வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம அவன்ல வச்சது கீழே கிரஸ்ட் ஃபார்ம் ஆகல 20 மினிட்ஸ்ல, ஆனா நல்ல சாஃப்டா செமையா இருக்கு.
ஆனால் நம்ம பேனில் வச்சது அந்த 10 மினிட்ஸ்லேயே நல்லா கீழே வந்து கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பொறுத்தவரையும் ரெண்டுக்கும் எது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா, அவனில் உள்ளது நல்லா சாஃப்டா நல்லா வெந்திருந்தது, நல்லா டேஸ்டாவே இருந்தது, நல்லா சாஃப்டா இருந்தது. நம்ம பேன்ல வச்சது கீழே வந்து கிறிஸ்பியா அவன்ல வச்சதோட கொஞ்சம் ஹார்டா தான் இருந்தது. பட் ரெண்டுமே நல்லா சேம் டேஸ்ட் தான் இருந்தது. மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. சமைத்து சுவைத்து மகிழுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.